வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஆர் ரிசீவர் எப்படி செக் பண்ணுறதுன்னு தான். நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. நிறையா போர்டில் பார்த்தீங்கன்னா ரிமோட் ஒர்க் ஆகும் நல்லா, ஆனால் போர்டில் இதில் ஒர்க் பண்ணும்போது போர்டில் ஒர்க் ஆகாது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐஆர் ரிசீவர் ப்ராப்ளம் இருந்தால் அந்த மாதிரி தான் பண்ணோம். அதனால் ஐஆர் ரிசீவர் ப்ராப்ளமா இல்லை வோல்டேஜ் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அதில் நிறையா டீட்டெயில் சொல்லியிருக்கோம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இதுதான் இந்த ஐஆர் ரிசீவர். இதுதான் ஐஆர். இந்த ரிமோட்லேருந்து வர இதை வந்து ரிசீவ் பண்ணி நீங்கள் ரிமோட்டில் ஃபங்க்ஷன் பண்ணால் ஆப்ரேட் பண்ணுறது இதுதான். இது மெட்டாலிக் டைப்பு. பார்த்திங்கன்னா மேலே பாடி ஃபுல்லாக மெட்டாலிக் இருக்கும், மெட்டாலிக் டைப். இது இந்த ஐஆர் ரிசீவர் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு கெப்பாசிட்டர் போட்டிருப்பாங்க. எந்த போர்டு பார்த்திங்கனாலும் எல்லா ஐஆர் ரிசீவர் பக்கத்துலேயும் ஒரு கெப்பாசிட்டர் போட்டு தான் இருப்பாங்க. அந்த கெப்பாசிட்டரில் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஐஆர் ரிசீவருக்கு போகிற விசிசியும் நெகட்டிவ் கிரவுண்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கெப்பாசிட்டர்லேருந்து தான் போவோம். அதில் வந்து மைனஸ்னு கெப்பாசிட்டரில் மைனஸ்னு போட்டிருக்க இடம் வந்து கிரவுண்டு. இன்னொன்று வந்து இன்னொரு ஆப்போசிட் இது வந்து பாசிட்டிவ். 5 வோல்ட்டு இன்புட் ஆகணும். 5 வோல்ட்டு வருதான்னு செக் பண்ணிங்க. போர்டுலேருந்து கண்டிப்பாக ஐஆர் ரிசீவருக்கு 5 வோல்ட்டு வரணும். 5 வோல்ட்டு வந்தால் தான் ஐஆர் ரிசீவர் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு விசிசி, ஒரு கிரவுண்டு, ஒரு அவுட்டு, அதாவது வோல்டேஜ் இன்புட்டு, ஒரு அவுட்புட் இருக்கும். நீங்கள் பாருங்கள், செக் பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலாக இதில் வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு கோட்டிங் கொடுத்துருப்பாங்க வாட்டர் படாத அளவுக்கு. அதனால தான் வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக காட்டாது. நல்லா கொஞ்சம் ஸ்க்ராட்ச் பண்ணிங்க, சுரண்டிட்டு பார்த்திங்கன்னா செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வோல்டேஜ் கிளியராக காட்டும். நீங்கள் பாருங்கள், 4.9 வோல்ட்டு வோல்டேஜ் வருது கரெக்டாக. அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் நார்மலாக வந்து வோல்டேஜ் காட்டும். ஆனால் நீங்கள் இந்த ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவுட்புட் வோல்டேஜ் மாறிக்கிட்டே இருக்கும். அது மில்லி வோல்ட்டில் மாறும். அந்த வோல்டேஜ் தான் ஆல்கிரதமாக மாறி எந்த பட்டனை நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறீங்களோ அந்த பட்டன் தகுந்த மாதிரி ஒர்க் ஆகும். ஐஆர் ரிசீவர் இதுதான் செக் பண்ணணும். இப்போ ஆக்சுவலாக போர்டுலேருந்து பாருங்கள், ரிமோட் இப்படி தான் செக் பண்ணிக்கணும். ரிமோட்டை கேமராவுக்கு நேராக வச்சு ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரிமோட்லேருந்து ஒரு ஐஆர் பிளாஸ்டரை நீங்கள் பார்க்க முடியும். அந்த ஐஆர் லைட்டை வந்து நீங்கள் பார்க்க முடியும். மற்றபடி நார்மலாக பார்க்க முடியாது. இது ரிமோட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா மட்டும் தான் பார்க்க முடியும். அதை வச்சு ரிமோட் நல்லா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். இது ஒரு வேறு போர்டு காட்டுறோம் பாருங்கள். வேறு போர்ட்லேயும் பாருங்கள் அதே மாதிரி கெப்பாசிட்டர் போட்டிருக்காங்க. இது ஓஜியோட போர்டு. இது ஐஆர் ரிசீவர் பாருங்கள், இதுவும் மெட்டாலிக் டைப் தான். இது நீங்கள் அந்த கெப்பாசிட்டரை வச்சு செக் பண்ணிக்கலாம். அதுதான் பாசிட்டிவ் நெகட்டிவ். அப்புறம் ஒரு அவுட்புட் இருக்குது பாருங்கள், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. கெப்பாசிட்டரோட பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒரு அவுட்புட் இருக்குது பாருங்கள், அவுட்புட்டு தான் அது. அதை வச்சு நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். இப்போ 5 வோல்ட்டு வந்து ஐஆர் ரிசீவர் ஒர்க் ஆகலை அப்படின்னா ஐஆர் ரிசீவர் மாற்றி தான் ஆகணும். நீங்கள் மாற்றிடுங்க. மாற்றினீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். 5 வோல்ட்டு போர்டுக்கே வரலன்னா போர்டுக்கு ஏன் வரலன்னு செக் பண்ணி பாருங்கள். ஒயர் கட்டாக இருக்கலாம், இல்லை சர்க்கியூட் இதாக இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், இல்லை இதுக்கு சப்ளை வராமல் இருக்கலாம். அந்த மாதிரி சப்ளை வரல அப்படின்னா மட்டும் செக் பண்ணுங்கள். சப்ளை வந்து ஐஆர் ஒர்க் ஆகலைன்னா கண்டிப்பாக ஐஆரை மாற்றிடுங்க. இதுதான் அந்த ஐஆரோட பின் அவுட்டு பாருங்கள். இது வந்து நான் மெட்டாலிக் டைப்பு. இது பாருங்கள், அவுட்டு, கிரவுண்டு, விசிசி 2.5 to 5 வோல்ட்டு. நீங்கள் பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இது வந்து நான் மெட்டாலிக், இது மெட்டாலிக் டைப். இது வித்தவுட் மெட்டாலிக் கேசிங்னு போட்டிருக்கு பாருங்கள். ரெண்டும் ஒரே பின் அவுட்ஸ் தான், சைஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இன்னொன்று காட்டுறேன் பாருங்கள், இதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது பாருங்கள், இது டோட்டலாக பெருசாக இருக்கும். இதோட பின் அவுட்டு வேறு மாதிரி இருக்கும். ஒரு பின்னு மட்டும் தனியாக இருக்கும். அந்த தனியாக இருக்க பின் அவுட்டு, இந்த ஃபஸ்ட்டு இருக்க பின்னு கிரவுண்டு, அடுத்து இருக்கிறது விசிசி. இந்த மாதிரி பின் அவுட்ஸ் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.